अनंत कल्याण गुणाभिरामं मयूरवल्यारमया सनातनं दयानिधि केशवं भुजाक्षं देवं शरण्यं जगतां प्रपद्ये। हरि पद्मावती अलर्मेलमंगा नायका समेत वेंकटेश्वर स्वामिने नमो नमः। ஒரு மனுஷனாக பிறந்தவங்க எல்லாரும் பெருமாளை எதற்காக தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஏற்படலாம். அந்த விசேஷமான கேள்விக்கு அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மனித பிறப்புன்றது ஜீவ ஆத்மா, நமக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஜீவாத்மா. பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வெங்கடேஸ்வர சுவாமி ஒருவர். இந்த ஜீவாத்மா இந்த வாழ்நாளை பூர்த்தி பண்ணி கொண்டு முடித்துவிட்டு இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவிட சேரணும். இதுதான் காரணகர்த்தாவாக இருக்கிறது. அந்த காரணகர்த்தாக்காக நம்ம ஜீவாத்மாவாக இருக்கும்போது அந்த பரமாத்மாவை உணர்வதற்கு நம்ம முயல்கின்றோம் எல்லாரும். உண்மையாக சொல்ல போனால் அதுதான் உண்மையான தாற்பயம். அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எந்த இடத்துல சந்திக்கிறதோ அந்த இடத்துல சந்தோஷிக்கிறது. எவ்வளோ மனுஷனுக்கு ஒரு பல விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றது இல்லை, அது அடுத்த விஷயம். ஆனால் பெருமாள் சன்னதி உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ண பிற்பாடு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம் இல்லையா? அதுதான் அந்த உணர்வு அப்படிங்கிறது தான் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை சந்திக்கிற இடத்துல அந்த உணர்வானது ரொம்ப விசேஷமாக நமக்கு தெரிகிறது. ஜீவாத்மாவான நம்ம ஜனங்கள் எல்லாம் சுவாமி ஹரியை ஏன் உபாசிக்கணும், ஏன் பெருமாளை பகவன் நாம ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த சம்சார சாகரமானது நம்மளுடைய புத்தி சிந்தனை எப்படி வேணால் பலவாறு வேணால் நம்ம முன்னேறுவோம். அதை போகாமல் கட்டுப்படுத்தி ஒரு நிலையாக பெருமாளுடைய பக்தி சிந்தனையை மாத்திரம் நம்ம கொண்டு போய் பண்ணால் பெருமாளுக்கு விசேஷமாக சுவாமி அவருடைய திருவடியை ஆசிரியக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்தார். ஹரி ஹரி ஹரி. அசேஷலோக வாத்சவ்ய பக்த பிருந்தாபிரக்ஷிணே அம்புஜாயத நேத்ராய கேசவாயாஸ்து மங்களம். ஆராதிதாய தேவேந்திர பிரமுகைரமரை சதாம் ஆஸ்ரிதானாம் சரண்யாய கேசவாயாஸ்து மங்களம். மயூரவள்ளி நாயகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ